ஸோ அதே மாதிரி தூமாதி மார்க்கம்ன்றது டார்க்னஸ், அதில் வந்து பிச் டார்க்னஸில் ட்ராவல் பண்ணக்கூடியது வந்து தூமாதி மார்க்கம். அதுதான் இப்போ டார்க் எனர்ஜின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது வந்து அவங்க மெமரியில் வந்து இருக்காது. இந்த அது எப்படியாவது அந்த உடலுக்குள்ளே போயிடணும்னு பார்க்குமா. கரெக்ட். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழி வந்து ஆசனம். இந்த 2 காலையும் வச்சு ஒன்றா கட்டிட்டீங்கன்னா ஆசனம் க்ளோஸ் ஆகிடுமா. ஆமாம், அதனால தான் அதை வச்சு கட்டுறாங்க. ஆமாம், கரெக்ட். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த அளவுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணணும் அந்த பாடி, இல்லைன்னா அந்த உயிருக்கு வந்து அதில் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த மெட்டீரியல் மேலே. ஸோ அதுக்காக தான் இந்த சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஒருத்தனுக்கு வந்து பறக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாகர தருவாயில் நம்மளால் கூடி நம்மளை கட்டி போட்டாங்களே, கால் உடஞ்சி போச்சு, நம்மளை வீல் சேர்லேயே கட்டி போட்டாங்களே, நம்மளால் நடக்க முடியலையே, நிறைய இடங்கள் போலையேங்கிற ஞாபகத்தில் ஒருத்தன் செத்தான்னா பறவையாக போகிறது வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. நாம் என்னுடைய நண்பர் திரு ராஜேஷ் அவர்களுடன் சுவையான சில தலைப்புகளில் கீழ் உரையாடி கொண்டு வருகிறோம். இன்றும் ஒரு சுவையான தலைப்பு கீழ் உரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வாருங்கள். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இந்த இறப்பை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை பற்றி உரையாடணும். இந்த இறப்புக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நிறைய விவரங்கள் இந்த மனித குலத்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி பிபிசியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். ஒரு ப்ரோக்ராமே போட்டாங்க, ஒரு 1/2 hour ப்ரோக்ராம், லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னே அந்த ப்ரோக்ராம் பேர். அதில் வந்து ஒரு 8 கேரக்டர், அந்த 8 கேரக்டர் வந்து உலகத்துலேருந்து ஒவ்வொரு காண்டினென்ட்லேருந்தும், சவுத் அமெரிக்காவிலேருந்து ஒரு 2 பேர், அமெரிக்காவில் ஒருத்தர், பிரிட்டிஷில் வந்து லண்டனில் ஒரு லேடி, யூரோப்பில் ஒரு 2 பேர், ஆசியாவில், ஆஃப்ரிக்காவில், அப்புறம் ஆஸ்திரேலியாவில், இவங்ககிட்டெல்லாம் ஒரு 8 பேர். என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் இறந்துட்டுருப்பார், அவருக்கு எல்லாம் வந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க, சுற்றுப்புற சூழல், உறவினர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, எல்லா சடங்குகளும் நடக்குது. அப்புறம் கடைசியாக அவரை பாடகட்டி தூக்கிட்டு போகிறாங்க, சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. அவர் செத்து போனது நேற்று 11 மணிக்கு, இன்றைக்கி 4 மணிக்கு சுடுகாட்டில் இருக்காங்க. மறுநாள் எழுந்து உட்காந்துட்டாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது அந்த 8 பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க, நான் இறந்த பிறகு, அதாவது என் உயிர் பிரிந்த பிறகு, வாட்டெவர் அந்த இறப்புன்றதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு, நான் வந்து ஒரு ட்ராவலிங் மாதிரி இருந்தது. ஒரு மிகப்பெரிய, நான் இதுவரைக்கும் பார்த்திராத, நான் இதுவரைக்கும் உணர்ந்திராத, நான் இதுவரைக்கும் என் கண்ணால் பார்க்காத, இதுவரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஒளிமயமான ஒரு டனலுக்குள்ளே நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் கேள்வி வந்து, எவ்வளோ தூரம் போனேன், அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்தியா, ஏதாவது ஃபிகர் பார்க்க முடிஞ்சுதா, ஏதாவது மனிதர்கள் பார்க்க முடிஞ்சுதா, இல்லை ஏதாவது உயிரினம் பார்க்க முடிஞ்சுதா, உன் கண்ணுக்கு, அதாவது அந்த விஷன் ஒன்று சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி மனசுக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சுதா உனக்குன்னா, இல்லை, அந்த பிரகாசமான ஒரு ஒளி இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது, அது உள்ளே நான் போனேன், ஒரு டனல் மாதிரி இது அப்படியே போயிட்டே இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நான் விழிச்சிட்டேன், பார்த்தா நான் மறுபடியும் பூமியில் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரிட்டிஷ் லேடி மட்டும் ஒன்று சொல்கிறா, அவள் மட்டும் கேப்சர் பண்ணியிருக்காத. நான் போனேன், டனல் மாதிரி இருந்தது, அப்படியே பயங்கரமான ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, அதில் நான் போகிறேன், அது தெரியுது எனக்கு. போன அப்புறமா எங்கேயோ ஒரு இடம் போகிறேன், அங்கே நீ என்ன பார்த்தேன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து 2 தான் ஞாபகம் இருக்குது. அவள் அதை வரைஞ்சி காட்டுறா. ஒன்று வந்து நாமம், இன்னொன்று வந்து சங்கு சக்கரம். இதை வரைஞ்சி காமிச்சிட்டா. இதுதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு, அதான் இதுதான் எனக்கு பார்க்க முடிஞ்சது. என்னால் கண்கள்னு இல்லைங்க, என் மனசுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு 2 கான்ஃபிகரேஷன் தான் நான் பார்த்தேன் அப்படின் போது அவள் வரைஞ்சி காட்டும் போது, ஒன்று வந்து நாமம், இன்னொன்று வந்து அந்த கிருஷ்ணரோட சக்கரம்.
இது 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 வந்து அந்த அந்த லேடி மட்டும்தான் சொல்கிறா. மிச்சம் 7 பேர் வந்து அவ்வளோ தூரம் அவங்களால ரீகலெக்ட் பண்ணி அதை சொல்ல முடியல. ஸோ இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது? இந்த சோல், ஸ்பிரிட் சோல்னு சொன்னேன் இல்லையா, ஜீவாத்மா, நம்ம உயிர் பிரிஞ்சிடுது, ஜீவாத்மா பிரிஞ்சிடுச்சு. அது பிரிந்ததும் வந்து இந்த மைக்ரோகாசம் அப்படிங்கிறது வந்து மேக்ரோகாசமுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் நம்ம உடம்பு இல்லையா. இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சு. ஆமாம், உடல் அவள் தான் வேஸ்ட்டு, பிராணன் போயிடுச்சு. ஸோ இந்த ட்ராவல் ஆரம்பிக்குது. இதுக்கு இந்த ட்ராவல் வந்து 2 விதமான மார்க்கங்கள்னு சொல்கிறோம். மார்க்கம்னா என்ன, வழி. அர்ச்சிரார்த்தி மார்க்கம், தூமாதி மார்க்கம் அப்படின்னு 2 சொல்லப்படுது. இந்த அர்ச்சிரார்த்தி மார்க்கம்ன்றது வந்து ஃபுல் ஆஃப் லைட். அந்த இது வழியாக பிரயாணம் செய்யும். இது வந்து ஒரு ரோட்வே மாதிரி. ஒரு பாத்வே. ஆமாம், பாத்வே மாதிரி. அது வழியாக அந்த ஜீவன் வந்து மற்ற உலகங்களுக்கெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் மனுஷன். அதனால தான் இந்த பிபிசி இந்த இது நிகழ்ச்சியை சொல்கிறேன் நான். கரெக்ட். ஸோ இது உண்மைதான், அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஸோ அதே மாதிரி தூமாதி மார்க்கம்ன்றது டார்க்னஸ். அதில் வந்து பிச் டார்க்னஸில் ட்ராவல் பண்ணக்கூடியது வந்து தூமாதி மார்க்கம். அதுதான் இப்போ டார்க் எனர்ஜின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்க மெமரியில் வந்து இருக்காது. இந்த டெத் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரிவைவ் ஆகி வராங்கல்ல. ஆமாம், இவங்க எல்லாமே வந்து முக்கால்வாசி பேர் சொல்லக்கூடியது இந்த இதுதான் சொல்லுவாங்க, ஒளி தான் சொல்லுவாங்க முக்கால்வாசி. ஏன்னா அவங்க தான் முக்கால்வாசி திரும்பி வருவாங்க. இந்த டார்க் பாத்தில் போகிறவங்களால அவ்வளோவா திரும்பி வர முடியாது. ஸோ இப்போ ஆஃப்டர் டெத்து, ஓகே, இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நியூயார்க்கில் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ஒருத்தர் வராரு. டெட்டு, கிளினிக்கலி டெட்டுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் இறந்த நிலையில் வராரு. அவரை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் டீஃபிப்ரிலேஷன், ஆமாம், அதை போட்டு தேய்ச்சிட்டு வைப்பாங்க இல்லையா, பம்பின் பண்ணியா, ஆமாம், டீஃபிப்ரிலேட்டர் அப்படின்னு அதெல்லாம் வச்சு ரிவைவ் பண்ணுறாங்க, பம்ப் பண்ணுறாங்க, வாயில் ஆக்சிஜன் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எவ்வளவோ நிமிடங்கள் கழித்து 5 நிமிஷத்துக்குள்ளே அவர் ரிவைவ் பண்ணி அவர் உயிரோடு வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆனந்தமான நிலையில் அவர் இருக்கார், சிரிக்கிறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ கிளினிக்கலி டெட்டாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து எப்படி ரிவைவ் ஆனா அப்படின்னு டாக்டர்கள்லாம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்ன டாக்டர், நீங்கள் வந்து நான் ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து நர்ஸு கூட ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க என் தொப்பையை பற்றி, என்னோடய அப்பியரன்ஸை பற்றி, என் முடியை பற்றி, என் மூக்கை பற்றி ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, இப்படி தான் உங்கள் தொழில் நீங்கள் பண்ணுறீங்களா டாக்டர்கள்லாம் நீங்கள்லாம்? என்ன ஆச்சு, என்ன அது, எப்படி நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். அவர் சொல்கிறார், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, நான் பார்த்தாக்கா, நான் இப்போ கீழே பார்த்தாக்கா என் உடம்பு கிடக்கு கீழே, நீங்கள்லாம் ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணீங்க, முதல்ல ஒரு ஊசி மாரி ஒன்று போட்டிங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறான். ஆமாம், எல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி அமுக்கினீங்க, அப்புறம் என் காலை வச்சு அழுத்தினீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெஷினை கொண்டு வந்து வச்சிங்க, ஷாக் அடிக்குது, இதெல்லாம் நடக்குது, எல்லாம் பண்ணுறீங்க, நடுவில் இந்த ஜோக்கை வேறு அடிக்கிறீங்க நீங்கள், என் தொப்பை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இது நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ நர்ஸுக்கிட்ட ஜோக் அடிக்கிறீங்க, நர்ஸு சிரிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஃபுல்லாக அப்படியே சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்கிறான், என்ன நடந்ததுன்னு சொல்கிறான். இது வந்து ரெக்கார்டடு, இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் அது இருக்குது, இங்கே கூட யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ உயிர் வந்துடுச்சு, அவனுக்கு உயிர் வந்தப்புறம் அவன் சொல்கிறான், இதெல்லாம் சொல்கிறான். ஸோ இந்த கேஸ் பர்டிகுலராக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது. இது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி டெத்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு இறப்புன்னு என்று எடுத்துக்கொள்ளாமல், இறப்புக்கு மிக அருகாமையில் ஒரு நிலை, டெத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் எஸ்கேப் ஆகாமல் எஸ்கேப். ஆமாம், அவர் வந்து இதெல்லாம் சொல்கிறார், அவர் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க போனீங்க மெடிக்கல் ப்ரோசஸ். அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த உயிர் எங்கே போயிட்டு வந்துன்னு தெரில. அதுதான், அது வந்து உடம்புலேருந்து வெளியே வந்து தன்னோட உடம்பே அது பார்க்குது. இவங்க எல்லாம் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குது. இல்லை, இறந்த பிறகு நம்ம இதிலெல்லாம் நான் வந்து எங்கள் கிராமப்புறங்களில் கேட்டிருக்கேன், இறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த 2 காலையும் நீட்டாக வச்சு 2 கட்டை வரலையும் கட்டிடுவாங்க. ஏன் அந்த 2 வரல கட்டை வரல நீங்கள் கட்டுறீங்கன்னு நான் கேட்டிருக்கேன் பெரியவங்கள. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு இருக்கிறேன். அந்த வயசுலேயே கேட்டேன் நான். ரொம்ப வயது பெரியவர் ஒருத்தர் இருந்தார், நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டேன்,
இது ஏன் ஒருத்தர் இறந்த உடனே 2 கால் கட்ட வரலையும் கட்டிடுறீங்க, ஒரு நார் போட்டு கட்டுவாங்க உடனே, அந்த வாழை நார் தான் போட்டு கட்டுவாங்க. அது ஏன்னு தெரியாது எனக்கு, வாழை நார் போடுறாங்க நினச்சி உடனே கட்டிடுவாங்க. நூல் கட்ட மாட்டாங்க, ஒரு ஜனபரி நூலோ கட்ட மாட்டாங்க. தே டோன்ட் யூஸ் அ த்ரெட், வாழை நார். நான் கேட்டபோது அவர் என்ன சொன்னார், உயிரை விட்டு பிரிந்த உடலை விட்டு பிரிந்த அந்த உயிர் அந்த உடலை தான் சுற்றி வருமா. ஆமாம். அதுக்கு வந்து அதாவது எப்படின்னா, அது எப்படியாவது அந்த உடலுக்குள்ளே போயிடணும்னு பார்க்குமா. கரெக்ட். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழி வந்து ஆசனம். இந்த 2 காலையும் வச்சு ஒன்றா கட்டிட்டீங்கன்னா ஆசனம் க்ளோஸ் ஆகிடுமா. ஆமாம். அதனால தான் அதை வச்சு கட்டுறாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவங்கள, எனக்கு ஒரு 14 நல்ல நினைவு தெரிஞ்சவங்க, 14-15 வயசு இருக்கணும். நான் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் அதை கட்டணும், விட்டுடுங்களேன், அந்த உயிர் திரும்பி வரட்டுமே அப்படின்னு. ஐயோ செத்துட்டேன்னு அழுவுறீங்கல்ல, ஏன் கட்டுறீங்க, கட்டாதீங்க. சப்போஸ் உயிர் திரும்பி வந்து ஆசனம் வழியாக உள்ளே போய் அவருக்கு உயிர் வந்துச்சுன்னா நமக்கு நல்லது தானே. இறந்தவர் முன்னாடி திரும்பி வந்துடுறாரு இல்லை, டேய் இதுக்கு மேலே கேட்காத போட வர முடியாது தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். இது அந்த ஒரு 16 நாளைக்கு அப்புறம் தான் அந்த உயிர் அந்த இடத்த விட்டு விலகி போவோன்றாங்க. 13 நாட்கள். அதாவது தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய உடம்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த ஜீவன் வெளியே வந்ததுக்கப்புறமும், அந்த ஜீவாத்மா வந்ததுக்கப்புறமும் அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து வேறு விதமான ஒரு சரீரம் கிடச்சிருந்தது, பிரேத சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு அது வந்து இந்த உடலுக்குள்ளே அந்த உயிர் வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அதை எடுத்துன்னு போய் கொளுத்திடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கும். ஒன்று, அதை வச்சுருந்தாக்க அழிப்படும், நாரம், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு. நம்ம நம்மளுக்கு எல்லாம் சுற்றி இருக்கிறவனுக்கு வியாதி வந்துடும். அதோட ரிமைனிங் இருக்குல்ல, ரிமைன்ஸ், அந்த அஸ்தி அந்த சாம்பல், ஆமாம், அதை கூட வந்து வச்சிருக்க மாட்டாங்க, கொண்டு போய் கரைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணணும் அந்த பாடி. இல்லைன்னா அந்த உயிருக்கு வந்து அதில் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த மெட்டீரியல் மேலே. ஸோ அதுக்காக தான் இந்த சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க, அது சான்ஸ்கிரிட்டில். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜீவன் வெளியே வரக்கூடிய, இப்போ இந்த இறந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த அந்த சடங்குகள், அந்த இறப்புக்கு ஒரு சடங்கு பண்ணுறோம், அதுக்கப்புறம் மறுநாள் பால்னு ஒன்று வைக்கிறோம். ஏன்னா பாலுன்ற உணவோடு தான் நம்மளது ஆரம்பிக்குது வாழ்க்கை. பாலில் தான் கட்சியாக வந்து முடியும். கட்சியாக ஒருத்தர் இறக்கும் போது ஒரு வாயில் கொஞ்சம் பால் தான் ஊற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு ஸ்பூன் பாலாவது ஊற்றுவாங்க. இந்த சமாச்சாரங்கள்லாம் வந்து, அதாவது இப்போ நீ திரும்பி வந்து மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னா, நீ இறக்கும் தருவாயில் உனக்கு எது பிடிக்குமோ ரொம்ப அதை நீ நினச்சிக்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து இந்த குலோப் ஜாமுன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன், அது நான் அந்த நேரத்தில் நினச்சிங்கன்னு வச்சுங்க, குயிக்காக நீங்கள் வந்து திரும்பி இந்த பூலகத்தில் மனுஷனாக பிறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி கூட இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதுதான் சொல்கிறேன், அந்த இறக்கும் தருவாயில் வந்து அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், எந்த விதமான அட்டாச்மெண்ட் அது இருக்கோ. அதனால தான் வாழும்போது வந்து எல்லாத்தையோட எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் இந்த ஒரு கடமையாக நினைத்து, கடவுளுடைய ஆணையாக அதை நினைத்து, கடவுளுடைய நினைவிலேயே எல்லா கர்மாக்களையும் எல்லா டியூட்டிஸையும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரவனுக்கு அந்த சமயத்தில் கிளாரிட்டி இருக்கும். இது எல்லாமே மாயை, இதுலேருந்து நம்ம விடுபடணுங்கிற நாலேஜ் அப்போ அவனுக்கு இருக்கும். இப்போ இறந்த பிறகு நம்ம திருப்பி வந்து பிறப்போமா, பிறந்தா மனித ரூபத்தில் பிறப்போமா, இல்லை வேறு ஏதாவது ஜீவராசியாக? அதுதான் அவனுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தனுக்கு வந்து நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற, இப்போ மனுஷனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்த பிறகு மறுஜென்மத்தில் அவன் பறவையாக கூட பிறக்கலாம். ஒருத்தனுக்கு வந்து பறக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாகர தருவாயில் நம்மளால் இப்படி நம்மளை கட்டி போட்டாங்களே, கால் உடஞ்சி போச்சு, நம்மளை வீல் சேர்லேயே கட்டி போட்டாங்களே, நம்மளால் நடக்க முடியலையே, நிறைய இடங்களுக்கு போலையேங்கிற ஞாபகத்தில் ஒருத்தன் செத்தான்னா பறவையாக பிறக்கிறது வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு எல்லா இடமும் போகலாம் வரலாம். அது மாதிரி தான் இப்போ மனுஷனாக பிறந்தா மனுஷனாக தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லையா? ஆமாம், மனிதனாக பிறக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இல்லை, ஒரு சோல் வந்து ஒரு உயிர் வந்து பரிணாம வளர்ச்சி அடைய அடைய புழு பூச்சியிலிருந்து வந்து 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 மரம் செடி கொடி தாவரங்கள் ஊர்வனைகள் அந்த மாதிரிலாம் வந்து பறவைகள் விலங்கினங்களாக வந்து அதுக்கப்புறம் கடைசி ஃபார்மேஷன் தான் மனுஷ ரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த இடத்துல சொல்கிறாங்க. மனிதன்லேருந்து இன்னும் கீழ் இதுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழ் இது போகிறதுக்கும் வாய்ப்பு, டீக்ரேட் ஆகிடும். ஆமாம், அவனுடைய எந்த ஆஸ்பெக்டை வந்து அவன் ரொம்ப அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அது ஏற்ற மாதிரி உடம்பு அவனுக்கு கிடைச்சிடும். அப்போ மருத்துவம் வாயிலாக இந்த இறப்பை தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன்னா, இந்த இறந்த பிறகு அந்த 13 நாள் சடங்கு அதெல்லாம் பற்றி சொன்னோம் இல்லையா,
எந்த விதமான கஷ்டங்களை அது அனுபவிக்கும், எவ்வாறாக அதனுடைய பிரயாணம் இருக்கும், அதை எவ்வாறாக நாம் அனுப்பி வைக்கிறோம் இங்கேருந்து அந்த அட்டாச்மெண்ட். நம்ம வந்து அதுக்கு வழி அது அந்த சடங்குகள் செய்வது, அதை வழி அனுப்பி வைப்பது, அதை அறுத்து விடுறது இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து அறுத்து விடுறது. அப்போ உயிருக்கும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கு, சுற்றி வருது அந்த உடம்ப, அந்த குடும்பத்தை சுற்றி வருது. இந்த விதமான இதெல்லாம் வந்து கருட புராணத்தில் ரொம்ப அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம வந்து இதில் பேச முடியாது. அப்போ மருத்துவத்தினால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தினால் ஒரு மனிதனின் இறப்பை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் விவரமாக பேசுவோம். வணக்கம்.